ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு மீண்டும் வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் காலி இடங்கள் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாம் தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு என்னதான் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிகிரியில நீங்க படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா பிஎட். நாம பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருப்போம். எந்த ஒரு ஸ்கூலா இருந்தாலும் பிஎட் இல்லாம எடுக்க மாட்டாங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஸோ அதனால நம்ம பிஎட் படிச்சிருப்போம். சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த முறை நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தா உங்களுக்கு வேலை உறுதி. உங்களுக்கு 15-16 டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதிக அளவில் உங்களுக்கு காலி இடங்கள் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்க விண்ணப்பிச்சா உங்களுக்கு வேலை உறுதி. இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு, பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரைவேட் ஸ்கூல் தான், அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. ஸோ அதே மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். வாங்க விரிவா பார்க்கலாம். நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியருங்க. அந்த நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்கறாங்க. இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தான், இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்க கிடையாது. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். கால் பண்ணி கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடம் பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை தான். சரி, இப்ப தேவைப்படும் பாடம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அரபிக் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் கேட்கறாங்க. இந்த அரபிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியா தான் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் கேட்கறாங்க, காமர்ஸ், அக்கௌண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், பாட்னி, எக்கனாமிக்ஸ், ஜுவாலஜி, பிடி டீச்சர் கூட பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு 13 டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அதிக அளவில் ஸ்கூலில் என்னென்ன வேகன்சி இருக்குது எல்லாமே சொல்லிட்டாங்க. அடுத்து இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பிஜி நீங்கள் முதுகலை படிச்சிருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பிஎட் படிச்சிருந்தீங்களா ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. சம்பளம் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் ப்ரெஷர்ஸ் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் அல்லாத வேற போஸ்டிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டிரைவர் போஸ்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருக்கணும். 8th படிச்சிருந்தா தான் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி சமைக்கிறதுக்கு அண்ட் ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. நீங்க வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் நீங்க சமைச்சா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தல், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தல், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்க எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வைக்கலாம், ஏன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அடுத்து சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, எல்லாம் விட்டுருங்க. இதில் ரொம்ப முக்கியங்க டெட்டு பாஸுங்க. இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துருவாங்க, நேர்காணல இல்லாமல். கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு 17/3/2026ங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர், த சைடு ரெசிடென்ட் ஸ்கூலு, மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 5 Falls, இளஞ்சி ரோடு, குற்றாலம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா குற்றாலம் தென்காசி மாவட்டத்துக்கு வந்திருக்குங்க. 627802 இந்த பின்கோட்ல இந்த அட்ரஸ்ல தான் இந்த ஸ்கூல் இருக்குது. அங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 17/3/2026 உங்களுக்கு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.